வணக்கம். கதைகள் மூலமாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் கதைகள் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். இன்றும் அப்படித்தான். இந்த கதையிலும் அதே கருத்துக்களைத்தான் சொல்லப் போகின்றேன். உதவி செய்ய கடவுள் ஓடி வருவார் என்று கேள்விப்பட்டிருப்போம். அப்படியானால் மற்றவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா? சமயத்தில் ஒரு திருடன் கூட உதவி செய்யலாம். எப்படி என்பதை ஒரு கதை மூலமாக நாம் பார்க்கலாமா? ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு நாள் தனது சொற்பொழிவை முடித்துவிட்டு அமைதியாக தன்னுடைய காரில் புறப்பட்டார். மனசிலே பல சிந்தனைகள் ஓடியது, காரிலே பாட்டும் ஓடியது. கேட்டபடியே வண்டியை ஓட்டினார். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. காரில் புறப்பட்ட அவர் தவறுதலாக சிறைச்சாலை இருந்த சாலை வழியாக தன் காரை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது யாரோ ஒருவன் காரை மறிப்பது போல் தெரிந்தது. இவரும் எதேச்சையாக காரை நிறுத்தினார். அவனும் காரில் விரைவாக ஏறுவது போல் தெரிந்தது. திரும்பி பார்த்தார். காரில் உள்ளே அவன் இல்லை. இவர் உடனே காரை நிறுத்தி இறங்கி பார்த்தார். ஆளை காணவில்லை. ஒருவேளை டிக்கியில் உள்ளே ஏறியிருப்பானோ என்று டிக்கியை திறந்தார். இவர் நினைத்தபடி அவன் அங்கேதான் இருந்தான். ஏய், யார் நீ என்று இவர் கேட்க அவன், ஐயா, நான் ஒரு திருடன், சிறையிலிருந்து தப்பிவிட்டேன். நீங்கள் பாவத்தையெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் போல தெரிகிறது. என்னை காட்டிக் கொடுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். என்னை 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தில் இறக்கி விடுங்கள், புண்ணியமாக போகும் என்று கையெடுத்து கும்பிட்டு சொன்னான். இவரும் சற்று மனம் இறங்கி டிக்கியை அடைத்துவிட்டு காரில் ஏறினார். கார் சிறிது தூரம் சென்றது. கொஞ்ச தூரத்தில் போலீசார் இவர் காரை மறித்தனர். அது டிராபிக் போலீஸ். ஐயா, கீழே இறங்குங்கள் என்றனர். இவர் இறங்கினார். ஐயா, நீங்கள் வந்தது உண்மை, வேற வழி இல்லை. உங்கள் காருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று கூறி அவர்களுடைய லெட்டர் பேடில் இவருடைய பெயர், காரின் நம்பரை குறித்து கொண்டனர். அவர்களிடம் செல்போன் இல்லை. பேச்சாளரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டரிடம் தனியாக போய், ஐயா, நான் கௌரவமானவன், நான் போய் கோர்ட்டில் அவதாரம் கட்டினால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? தயவுசெய்து இந்த ஒரு தடவை என்னை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று கேட்டு பார்த்தார். அப்பொழுது அங்கு சிறு கூட்டமும் கூடிவிட்டது. ஆனால் டிராபிக் இன்ஸ்பெக்டர் அவர் சொன்னதை ஏற்க மறுத்துவிட்டார். இவரும் மனதிற்குள் புலம்பியபடி காரில் வந்து ஏறினார். ஒரு திருடனை காரில் ஏற்றியதுதான் இதற்கெல்லாம் காரணமோ? நானே பாவம் செய்துவிட்டேனே என்று மனதிற்குள்ளேயே தன்னை சபித்து கொண்டு, இன்னைக்கு யார் முகத்தில் முழித்தோம், ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று காரை ஓட்டினார். மனதிலே அமைதி இல்லை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். சுமார் 2 கிலோமீட்டருக்கு பிறகு ஆள் நடமாட்டம் குறைந்த இடத்தில் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினார். திருடன் இறங்கி வந்தான். ஐயா, என்னை காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி என்று கும்பிட்டான். இவர் சொன்னார், உன்னை காப்பாற்றி விட்டேன், ஆனால் நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னார். அதற்கு திருடன் சொன்னான், சாமி, கவலைப்படாதீங்க, இந்தாங்க அந்த டைரி, அந்த போலீஸ் எழுதிய விவரங்கள் உள்ள டைரி. இனிமேல் உங்கள் மேலே எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? நீங்கள் பெரிய அதிகாரியிடம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் இதை அடிச்சிட்டு வந்துட்டேன் என்று அவர் கையில் அந்த டைரியை கொடுத்துவிட்டு அவன் சென்று விட்டான். நன்றி மறவாத நல்ல மனம் போதும். பேச்சாளருக்கு இப்பொழுது முகம் மலர்ச்சி. கடவுள் காப்பான் என்று நானே சபையில் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்று ஒரு திருடனே என்னை காப்பாற்றி விட்டானே, இதுவும் கடவுளுடைய செயல்தானோ என்று நினைத்தார். அவர் சொல்வதும் உண்மைதானே. ஆண்டவன் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் உதவி செய்ய வருவார், உதவி செய்வார் என்று சொல்வார்களே, அதுதானே இது. கதை எப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதை மூலமாக
உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.